Hi, good morning, student. Example 9.47. Find the area of the region bounded by the line 6x plus 5y is equal to 30. X-axis and the line x is equal to minus 1 and x is equal to 3. கொஷின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான் x-axis. X-axisனா இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கான். அந்த லைன் பிட்வீனில் என்ன ஏரியா அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த லைன் வந்து எந்தெந்த பாயிண்டில் கட் பண்ணுது சார் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா 6x plus 5y is equal to 30. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் எக்ஸு ஒய். ஓகே, எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் என்ன ஆகும்? 30/6. ஓகே, அப்போ ஒய் என்ன ஆகும்? 6. அதே மாதிரி ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் என்ன ஆகும்? 5. ஓகே, 6 5 30யா? இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டோம். அதே சமயம் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் இதை வந்து ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி சார் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணலாம்? 5y இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 6xன்னு எழுதிக்கலாமா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 6x டிவைடட் பை 5. ஓகே, அப்போ y இஸ் ஈக்குவல் டு போத் சைடு 5ஆல் டிவைட் பண்ணால் 6 மைனஸ் 6x பை 5ன்னு எழுதலாம். அப்போது y இஸ் ஈக்குவல் டு 6ஐ வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் பை 5. எதுக்காக சார்னா நம்ம ஒய்யோட வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் போகலாம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை வந்து எப்படி சார் பிளாட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். x-axis and y-axis. ஓகே, இப்போ எது இதில் கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான்? x-axisல 0, y-axisல 6. x-axisல 0 இங்கே இருக்குமா? y-axisல 6 எங்கே இருக்கும்? 0 1 2 3 4 5 6. பாயிண்ட்டை மட்டும் ஃப்ளாட் பண்ணாவே போதும். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? x-axisல 5. 0 1 2 3 4 5 ஒரு அப்ராக்சிமேட்லியே எடுத்துக்கிறேன். இது 5. ஓகே, அப்போ அந்த லைன் எதை சார் கட் பண்ணுது அப்படின்னா இந்த லைன் வந்துட்டு இப்படி இருக்கும். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணுது. ஸோ இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கான். என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1னா இங்கே 0, இந்த பக்கம் என்ன இருக்கும்? -1 இருக்குமா? அப்போ இதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாமா? ஓகே, இதுதான் சார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ இதுக்கு நேர் இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணலாம். இதுதான் சார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த லைனை எப்படி சார் எழுதலாம்னா 6x plus 5y is equal to 30. ஓகே, அப்போ ரெக்வயர்டு ரீஜியன்னா இதோடைய ஏரியா. இதை தான் சார் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு எதை எப்படி எடுத்துட்டாலும் சரி, நமக்கு வந்து லிமிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லிமிட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீஜியன் வராது. இதோட முடிஞ்சு போச்சு. இந்த ரீஜியனை கட் பண்ணிடுங்க. இது கிடையாது. -1லேருந்து 3க்குள்ளே மட்டும்தான் வரும். ஓகே, ஏன்னா கொடுத்துருக்கிறதே இதுதான். இதை நான் லைன் கட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாட் எடுத்துட்டேன். அதனால் இதை விட்டுருங்க. -1 to 3. ஓகே, அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ஏரியா மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இந்த ரீஜியன் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதில் உண்டான ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் நான் ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஓகே, -1 to 3. ஓகே, ஸோ அப்போ required area is equal to integral over -1 to 3
ஒய் டிஎக்ஸ் ஆல்ரெடி ஈக்குவேஷனை நான் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஒய்யை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணாவே நமக்கு போதும். ஓகே, அப்போ ஃப்ரண்டில் 6 போட்டுக்கலாமா? இன்டகரல் -1 to 3 ஒய்யோட வேல்யூ என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 1 - x/5 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ வெளியில் இருக்கக்கூடிய 6 அப்படியே வச்சுக்கலாம். இன்டகரல் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னா எக்ஸ், இன்டகரல் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னா எக்ஸ். அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x² டிவைடட் பை 2 வரும். ஆல்ரெடி 5 இருக்கா, அப்போ 5 2s are 10. ஓகே, அப்போ லிமிட் எடுத்துக்கலாம். -1 to 3, -1 to 3. ஸோ அப்போ இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டாக கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 6 எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, 10 மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கு பதிலாக -1. இங்கே -1 கொடுத்தா என்ன வரும்? -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ 1/10. ஓகே, அப்போ ஃபைனலி வி கெட் 6 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ 3 + 1 4 மைனஸ் இங்கே பாருங்கள் 9/10 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? -9/10 இருக்கா? ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? ஃபைனலி வி கெட் 4/5. என்ன இருக்கும்? 4/5. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 16 இன்ட்டு என்ன கிடைக்கும்? 4 5s are 20. 20 - 4 என்ன கிடைக்கும்? 16/5. ஓகே, அப்போ 16 6 ஆர் எவ்வளோ? 96 டிவைடட் பை 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் சார் ரெக்வயர்டு ஏரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷனில் மேலே போட்டிங்கன்னா ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.